அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருவள்ளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் சாமி. வணக்கம். ரொம்ப லென்த்தி பிளேயரா வச்சு பிரேயர் ரொம்ப லென்த்தி பிளேயரா இருந்தது பிரேயர். இல்ல லென்த்தி பிரேயரா இல்ல, லேப்டாப் ஆபீஸ்ல விட்டு வந்தேன் சாமி. அதை போய் திருப்பி கிளம்பும் போதுதான் அப்ப லேப்டாப்பை காணுமேன்னு பார்த்தா இப்ப எடுத்துட்டு வந்துட்டு 7:40 தான் ஆரம்பிச்சேன். சாமி சாமி நான் அப்ப ஒரு ஈக்குவேஷன் காட்டுறேன். நீங்க ஃபீல்ட் ஈக்குவேஷன் கேட்பட்டிருக்கீங்களா சாமி? நிறைய படிக்கலப்பா நானு. நீங்க என்ன சாமி, நீங்க ஒரு கணித மேதை. ஃபீல்ட் ஈக்குவேஷன் பாருங்க சாமி, நான் காட்டுறேன். இல்லைங்க, இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுக்கு முதல்ல எனக்கு ஒரு பாட்டு வேணும் சாமி. கொண்டு கொண்டு இடம் கொடுத்து கொண்டு, அது எங்க இருக்கு? அவ்வளவுதானே தரேன். மகேஸ்வரமா வேற 2 பாட்டு இருக்கு. ஆனா அது அண்டவளவு எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அந்த இருக்கு. ஆனா நீங்க சொன்ன சொல்லுங்க அந்த அண்ட எவ்வளவோ அவ்வளவும், அண்டவளவு எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த சராச்சர அளவு எவ்வளவோ அவ்வளவும் கண்டதுவாய். அந்த அருள் விளக்க மாலையில இருந்து படிங்க. கண்டதுவாய் ஆங்கு அவைகள் தனித்தனியே அகத்தும் கான்புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் விளங்க விண்டகு பேரருட்ஜோதி பெருவெளிக்கு நடுவே விளங்கி ஒரு பெரும் கருணை கொடி நாட்டி அருளாம் தண்டகும் ஓர் தனிச்செங்கோல் நடத்தி மன்றில் நடிக்கும் தனி அணிந்தருளே. பாதத்துல தாளில் அணிந்தருளே. கடைசி 2 வரி படிங்க. அருளாம் தண்டகும் ஓர் தனி செங்கோல் நடத்தி மன்றில் நடிக்கும் தனி அரசே என் மாலை தாளில் அணிந்தருளே. அப்புறம் இன்னொன்னு அண்டவகை எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும் அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அண்டவகை எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும் அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே விண்தகும் ஓர் நாதவெளி சுத்தவெளி மோனவெளி ஞானவெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பி கொண்டதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவமயமே குளவு நடத்தரசே என் குற்றமும் கொண்டர்லே. யாரு சாமி சொல்றது கேக்குறா? சாமி சொல்றத எவன் கேட்டிருக்கான்? சாமி 4 பேர் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்களாம். நான் கண்டுபிடிக்கிறேன். 4 பேரு நம்ம சொல்றதை எப்போதும் கேட்க மாட்டானுங்க. 1 நம்மள பெத்தது, 2வது நமக்கு வாய்ச்சது, 3வது நாம பெத்தது, 4வது யார் தெரியுமா? 4வது யாரு சொல்லுங்க? இல்ல 1 நம்மள பெத்தது சாமி, 2வது நமக்கு வாய்ச்சது, 3வது நம்ம பெத்தது, 4வது யாரு? நான் சொல்றேன் சாமி, யார் தெரியுமா? நான் தான். நான் சொல்றதே நானே கேட்க மாட்டேன். இன்னைக்கு காலையில ஏந்திரிக்கணும்ன்ற, அப்புறம் நானே படுத்துடுறேன். சாமி டைம் எடுக்குது, நாளைக்கு பாப்போம். விடக்கூடாதா சார்? 6ஆம் தமிழ் 4 சார் பாயிரம். நீ கூடியா நான் செவனேன்னு இங்க இருக்கிறேன். நான்
அப்படிதான் சாமி, மாயை அப்படிதான் வேலை பார்க்கும். நம்ம தான் தெளிவா இருக்கணும். அது அறாவது தெரியுதுனால முன்னாடியே இருக்காது தெரியும் எனக்கு. முன்னாடி நினைச்சேன். சாமி இதெல்லாம் யாரு பேச்சும் கேட்க கூடாதுங்கிறது. எடுங்க இல்லைங்க, நான் இப்ப மாட்டிக்கிட்டேங்க. இப்ப நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இல்லைங்க சரி, 1ஆம் திருமுறையா? இல்ல 6ஆம் திருமுறை பதிகம் 4 பாட்டு 7. இவ்வளவு நேரம் சரி இருக்கும்பா குழப்பி விட்டதுனால. இது என்ன தெரியுது? என்ன தெரியல, யாரும் நம்பாதீங்க, நம்பினீங்கன்னா அவ்வளவுதான். சரி, பாட்டு 4ஆ? ஆமா, பாட்டு 4ஆ சாமி? 7. ஓகே சாமி, அதுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நம்ம ஃபீல்ட் ஈக்குவேஷனுக்கு வருவோம். இவர் யாருன்னு தெரியுதா? இருந்தாலே இந்தியால ஐன்ஸ்டீன் அப்படின்வாங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவர் தான் ஒரு அறிவாளியா. சரியா சாமி? ஓகே, நான் முதல் கதை இப்படி ஆரம்பிச்சுட்டு வரேன். ஐசக் நியூட்டன் தெரியுமா சாமி? கேள்விப்பட்டிருக்கேன். ஐசக் நியூட்டன் வந்து ஒரு தியோரி, ஒரு 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 இதை கொண்டு வராரு. ஒரு கொள்கை என்ன சொல்றாருனாக்கா, இந்த அண்டம் இருக்குல்ல, 1600 சம்திங் சொல்றாரு. அவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த அண்டம் வந்து நிலையானது. சரியா சாமி? அண்டம் வந்து நிலையானது, அது அப்படியே அது அழியாது அப்படின்னு ஒரு தியரி கொண்டு சொல்லிட்டாரு, எழுதிட்டாரு. ஒரு புக் எழுதிட்டாரு. எழுதுனவன விஞ்ஞானிகள் எல்லாமே அதையே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அப்ப இவர் இருக்கிறார்ல, இவர் வந்து ஒரு விஞ்ஞானி. இப்ப இவர் வந்து 1916 வந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர்றாரு. இந்த ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் சாமி. இது ஒரு கணக்கு. என்னன்னாக்கா, அண்டம் எப்படி வேலை செய்யுது, அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுதுன்னு இது கணக்கு பண்ணி பாக்குறது. சரியா? இந்த கணக்குல இவர் போட்டு பாக்குறாரு, ஆனா ஈக்குவலா வர மாட்டேங்குது. இப்ப அதனால அவர் என்ன செய்யறாரு, ஏதோ ஒரு 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 குறியீடை அவர் பயன்படுத்துறாரு. அதாவது எப்படின்னா சாமி, இப்ப நீங்க அக்கௌண்டிங் படிச்சிருக்கீங்களா? அக்கௌண்டிங்ல வந்து சாமி, பணம் வந்து அது எங்க போச்சுன்னே தெரியலனாக்கா நம்ம தனியா ஒரு அக்கௌண்ட் செய்வோம். அது என்ன பேரு? அது பேர் என்னது? அந்த காசு வந்து எங்க போச்சுன்னே தெரியல, அத வந்து அப்படியே ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு அக்கௌண்ட் உருவாக்கும். என்ன அக்கௌண்ட்? அது பேர் என்ன சாமி? சரி, அந்த அக்கௌண்ட் மாதிரி இவர் வந்து வேற ஒரு இதை பயன்படுத்தி அதை ஈக்குவல் பண்றாரு. ஆனா அது ஈக்குவல் ஆக மாட்டேங்குது. அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு 1920 சம்திங்ல வந்து ஒரு மாநாட்டுல ஒரு பாதிரியார் வந்து இவர்கிட்ட சொல்றாரு, நான் வந்து இந்த ஈக்குவேஷன், நீங்க சொன்ன ஈக்குவேஷன் நான் போட்டு பாக்குறேன், அது வந்து ஈக்குவல் ஆக மாட்டேங்குது, ஈக்குவேஷன் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, ஒண்ணு பிரபஞ்சம் வந்து சுருங்கிக்கிட்டே வரணும், இல்ல விரிஞ்சுக்கிட்டே போகணும். இது ஏதாவது ஒன்றுதான் இருக்கணும். ஏன்னா உங்க ஈக்குவேஷன்ல அது வந்து ஈக்குவலா ஆக மாட்டேங்குது, சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. ஐன்ஸ்டீன் இதை ஏத்துக்கல. ஏன்னாக்கா அவரோட குரு, அவர் வந்து இந்த ஐசக் நியூட்டன் இருக்கார்ல, அவர் தான் சொல்லிட்டாரு, அது எப்போதும் ஸ்டாட்டிக்கா இருக்கு, அது வளரல, இது பண்ண விரியல அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இத வந்து கண்டுபிடிச்சு, என்ன எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1960 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது பிரபஞ்சம் வந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்ட்டு. சரியா சாமி? 1960 தான் இந்த விஷயம் எல்லாம் வருது. பிக் பேங் தியோரி அப்படி இப்படி நிறைய வருது. பிக் பேங் தியோரினாக்கா, ஒரு வெடிப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும் சாமி? அந்த 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 பொருள் வந்து அப்படியே வெடிச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கும்ல. அந்த தியோரி வந்து இப்பதான் அதுதான் தியோரி. இப்ப என்னன்னாக்கா, பிக் பேங், இந்த உலகம் எல்லாம் உருவானது வந்து பிரபஞ்சம் ஒரு வெடிப்புல இருந்து உருவாயிட்டு அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தியோரி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இது நான் இன்னைக்கு காலையில அப்படியே கேட்டுட்டே இருக்கும் போது எனக்கு திடீர்னு கிளிக் ஆச்சு. இது வள்ளலார் தான் எப்பயோ சொல்லிட்டாரா, இதுக்கு என்ன புதுசா கண்டுபிடிக்கிறாங்க? வள்ளலார் வந்து 1860 சம்திங்ல, எப்ப இந்த பாட்டு எழுதினாரு தெரியல. பாருங்க சாமி, இந்த பாட்டுல வந்து வள்ளலார் வந்து சொல்லிட்டாரு, அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருள்கள் எல்லாம் ஆணையெல்லாம் இடங்களெல்லாம் நீக்கமர நிறைந்தே கொண்டையெல்லாம் கொண்டையெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பு. மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு அப்படின்னாக்கா அது விரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னு தானே அர்த்தம். சலிப்பின்றி இருக்கு அப்படின்னாக்கா மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கு, அதுபடி விரிஞ்சுக்கிட்டே போகுது சாமி.
பிரபஞ்சம் வந்து அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னு வள்ளலார் சொல்லிட்டாரு. அப்ப நான் யோசிச்சேன், ஏன்டா நீங்க கஷ்டப்பட்டு போயிட்டு இந்த தியோரி அதை போட்டு ஒரு எத்தனையோ அதுல ஒரு பெரிய ஆகியம் எல்லாம் பண்ணி சண்டை எல்லாம் போட்டு கடைசியா தான் ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்திருக்காங்க. ஒரு 50-60 வருஷமா அறுப்பா எடுத்து படிச்சிருந்தாதான் சொல்லிட்டாரு, கொண்டையெல்லாம் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வள்ளலாருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த விஷயம் வந்து பிரபஞ்சம் வந்து விரிஞ்சுக்கிட்டே போகுதுன்ட்டு அவருக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்குது. சிம்பிளா சொல்லிட்டாரு பாருங்க சாமி. மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு அப்படின்னு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டே போய்கிட்டே இருக்கான். அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகுது. அப்ப இவங்க வள்ளலாரோட பாட்டு எடுத்து பார்த்தாங்கன்னா நானும் நம்ப மாட்டாங்க. இன்னொன்னு வந்து சாமி, இந்த இதே கதைய பரிபாடல் ஒண்ணு இருக்கான், அதுல வந்து சொல்லிட்டாங்களாம். பரிபாடல்ல பழைய பரிபாடல்லையும் சொல்லிட்டாங்களாம். கமலிங்க இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க சாமி? தமிழெல்லாம் அறிவாளி சார். தமிழெல்லாம் அறிவாளிங்க சார். எல்லா இடத்தையும் பாருங்க. நான் மலேசி பண்ணேன், அங்க ஒரு இடத்துல வந்து தமிழ்நாடு மட்டும் தான் இருக்கேன். ராஜராஜ எல்லாம் அப்படியே இருக்கேன். பாத்துக்காங்க. நீ பாத்துக்காத லும்பா பூஜாங்க என்ன தெரியல. காமிச்சாங்க ராஜராஜ கோயில் மாதிரியா இடம் போட்டு அவன் பண்ணது அங்க இருக்க. அந்த மாதிரில வந்துருக்கு. 6000 வந்துருக்காங்க. மலேசியா வந்துருக்காங்க சாமி. இந்த விஷயத்த தமிழங்க வந்து ஒரு அசால்ட்டா, இது ஒரு பெரிய இது இல்லாத மாதிரி அவங்க ரொம்ப எல்லாம் அனுப்ப முடியாது. யாருக்கும் அனுப்ப முடியுமா உங்களால? எதை சாமி அனுப்பணும்? இந்த பாட்டை யாருக்கு அனுப்பணுமா? என்ன சொல்றீங்க? அவனுக்கா? அவன் செத்து மண்ணோட பண்ணா போயிட்டான் சாமி. அவனை இப்பயா அனுப்பலாம். அனுப்பி பாக்குறேன். தெரியல, அவங்க தமிழ் தெரிய மாட்டே. வள்ளலாறு சொல்லிட்டாருப்பா ஏற்கனவே 1800 சொல்லிட்டாரு இல்ல. ஆனா அந்த பரிபாடல் வந்து ரொம்ப இன்னும் 2000-3000 வருஷத்துக்கு முன்னே இருக்கு. அதுலயே சொல்லிட்டாங்க. திருவள்ளுவரும் சொல்லிட்டாராம். எல்லாம் சொல்லிட்டாங்க. அதான் சொல்றேன், கொண்டையெல்லாம் கொண்டு இடம் கொடுத்து கொண்டு இன்னும் இடம் வந்து போய்கிட்டே இருக்கு, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போறாங்க சாமி. அதாவது இவங்க எல்லாம் வந்து சிம்பிளா சொல்ற விஷயத்த இவனுங்க வந்து கோடி செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதா சாமி? இன்னொன்னு வந்து புறநானூறு பாடல்ல அந்த பாடலுக்கு வந்து பொழுது இந்த ஒரு வீரனை வந்து அந்த எதிரிகள் வந்து சூழ்ந்து நிக்கிறாங்களாம். எப்படின்னு உதாரணம் என்ன கொடுக்குறாங்கன்னாக்கா, எப்படி சூரியனை வந்து கோள்கள் சுத்தி வருதோ அதே மாதிரி அவனை சுத்தி வராங்கன்னு இந்த இத உதாரணமா கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா சாமி, இந்த பாடலை படிக்கிறவருக்கான பாமரன் அவனுக்கும் அந்த சூரியனை சுத்தி தான் வருது அப்படின்னு தெரிஞ்சு உதாரணத்துக்கு இது கொடுக்குறாங்க. அதாவது சூரியனை எப்படி கோள்கள் சுத்தி வருதோ அதே மாதிரி இவனை வந்து எல்லாரும் சுத்தி வராங்க அப்படின்னு இந்த பாடல் இருக்கு. இதெல்லாம் எப்படி பட்டீங்க? இன்னைக்கு காலையில கேட்டுக்கிட்டு இருந்தேன் சாமி. டிராவல் பண்ணும்போது ஏதாவது நல்ல கருத்து கேட்பேன் சாமி. இப்ப அப்புறம் கேளுங்க. யூடியூப்ல தமிழர்களின் சிறப்பு ஏதாவது அடிச்சு விடுங்க. இல்ல சொல்றேன் சாமி. இப்ப பாருங்க, வள்ளலார் வந்து அசால்ட்டா கொண்டையெல்லாம் கொண்டு முடிச்சிட்டாரு. இதை இவனுக்கு பல வருஷமா சண்டை போட்டு ஆராய்ச்சி பண்ணி இங்க இருந்து அவன் ஏத்துக்காம அப்புறம் அது வந்து வேற ஏதோ ஆராய்ச்சி பண்ண போய் இப்ப வந்து சாமி ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த வெடிப்பு வந்தப்ப அந்த கதிர்கள் வருதுல்ல, அது வந்து சிவப்பு கதிர்கள் நீல கதிர்கள் அப்படின்ட்டு இருக்கா. இது சிவப்பு கதிர்கள் வந்துச்சுனாக்கா
ஒவ்வொரு பொருளும் வந்து பிரபஞ்சத்துல ஒண்ணு தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தமா. அதே வந்து நீலக்கதிர் வந்துருச்சுனாக்கா ரெண்டுமே ஒன்னா போய் கிட்ட வந்துகிட்டே இருக்குன்னு இருக்குமா. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி டைம் சிவப்பு கதிர் தான் வருதான். அப்ப ஒண்ணு அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்பதான், இப்ப இல்ல, ஒரு 1970 சம்திங்ல முடிக்க சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் சொல்றேன், இந்த கருத்தை சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரி சரி சாமி, இன்னைக்கு நம்ம பாட்டுக்கு வரும் மகாதேவ மாலை. படிக்குமா? இல்லங்க மக்களே, நான் சொன்னது புரிச்சா? என்ன சொன்னேன்ட்டு மக்களே? புரிஞ்சது சார். அதான் வல்லார் ஏற்கனவே சொல்லிட்டாரா, இவங்க போட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எப்படி சாமி இவங்க தெரிஞ்சிச்சு? அப்படியே கோதாமல் உணர்ந்துருவாங்களோ? என் அறிவு அண்டண்டங்களுக்கு என் பார்வையா சாமி? சரி, ஓகே ஓகே, படிக்குமா? திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். ஞாலமே ஞாலமெல்லாம் விளங்க வைத்த நாயகமே, கற்ப முதல் நவிழா நின்ற காலமே, காலமெல்லாம் கடந்த, மாத்திருக்கு பாருங்க அந்த இடத்துல தப்பா இருக்கு. காலமெல்லாம் கடந்த, எப்படி இருக்கு? தப்பா எப்படி இருக்கு சொல்லுங்க. இல்ல காலமெல்லாம் வரும்ல, மாத்தி காமெல்லாம் காலமெல்லாம். காலமெல்லாம் கடந்த, சொல்லுங்க. காலமெல்லாம் கடந்த ஞான கதியே, மெய் கதி அளிக்கும் கடவுளே, சிற்கோலமே குணமே உட்குறியே, கோலம் குணம் குறிகள் கடந்து நின்ற குருவே, அன்பர் சீலமே, மாலரியா மனத்திற்கண்ட செம்பொருளே, உம்பர் பதம் செழிக்கும் தேவே. ஓகே, ரொம்ப படிச்சிட்டீங்க. படிச்சிருங்க. கொஞ்சம் பத்தியை படிச்சு எவ்வா இன்னும் பத்தியை இவ்வளவு புதுசா இருக்குது சாமி. அந்த பத்தியில பாதி படிக்குமா? அதை பார்ப்போம். எது வரைக்கும் படிங்க? உள்ளவனே அது வரைக்கும் படிச்சிருங்க. ஓகே சார். ஞானம் என்பது உலகம். உலகங்களை தோற்றுவித்து அவைகளை நிலைநிறுத்தி என்றும் விளங்குமாறு செய்த தலைவனே. 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு கற்பம். எத்தனையோ கற்பங்கள் கழிந்து விட்டன. காலம் என்பது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாதவாறு கழிந்து விட்டது. இந்த கால அளவு எல்லாவற்றிற்கும் உண்டு. தோற்றம் என்றால் மறைவு. அதன் தோற்றத்திற்கும் அதன் அழிவிற்கும் இடைப்பட்ட ஆண்டுகளே ஆகும். ஆனால் பழமை அனைத்தினுக்கும் பழமையானதாயும் புதியது எதற்கும் புதியதாயும் விளங்கும் இறைவனுக்கு காலம் என்பதே கூற முடியாது. இவ்வாறு காலம் கடந்த ஞானத்தின் முடிவாக உள்ளவனே. கதி என்பது ஒவ்வொரு ஜீவனும் சாமி, ஒவ்வொரு ஜீவனுமா? சரி, ஞானம் என்பது உலகமா சாமி? நான் ஞானம் நினைச்சு சாமி. ஞானம்னா உலகமா? ஞானம் என்பது உலகம். உலகங்களை தோற்றுவித்து அவைகளை நிலைநிறுத்தினாக்கா அதை ஒரு இடத்திலே வச்சா சாமி. என்றும் விளங்குமாறு செய்த தலைவனே. 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு கற்பம் ஆகும். அதாவது என்ன யுகம் சாமி? 4 யுகம் சொல்லுங்க. கிரியா யுகம், யுகம், கலியுகமா? துவாபரம், திரேதாயுகம், கலியுகம். இன்னைக்கு மைண்ட் சரியில்லை, இன்னொன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரியா சாமி? சரி, விட்டுருங்க. எத்தனையோ கற்பங்கள் கழிந்து விட்டன. காலம் என்பது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாதவாறு கழிந்து விட்டது. இந்த கால அளவு எல்லாவற்றிற்கும் உண்டு. சாமி, கால அளவு எல்லாவற்றிற்கும் உண்டுனாக்கா? கால அளவு எல்லாவற்றிற்கும் உண்டு அப்படின்னாக்கா? மரம், செடி, கொடி இல்லாத ஒரு காலம் இருக்கு. எல்லா பொருளுக்கும் காலம் இருக்கு. பூமிக்கு காலம் இருக்கு. பூமிக்கு காலம் இருக்கு. காலம் சொன்னே தம்பி. யாரு அது இடையில? சார் திருச்செல்வன் தான்.
ஐயோ போச்சு சாமி, நம்ம வேற 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 கருத்தெல்லாம் சொல்லிவிட்டோம். ஓ டாக்டர்லாம் என்னய்யா, அதாவது சரவண, இல்ல கால அளவுன்னு நானு படிச்சது இருக்குல்ல. இப்ப நம்ம பறை பறை பராபறைன்னு போயிட்டே இருக்கலாம் மேல. ஆமா. அப்போ ஒவ்வொரு பறைக்கும் வந்து கால அளவு இருக்கு. இப்ப நம்ம பூமிக்கு வந்து நம்ம 100 வயசுன்னு சொல்றோம்ல. இப்ப இறந்தவங்களுக்கு வந்து நம்மளோட ஒரு நாள் வந்து அவங்களோட ஒரு நாள் நமக்கு ஒரு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றோம்ல. அதுதான் வந்து சார் இந்த யாரு அவங்க தேவர்களுக்கு வந்து ஒரு வருஷம் வந்து நம்ம ஒரு நாள் வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம். அதான் மார்கழியில வந்து அவங்க பூஜை செய்யறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து வைகரையாம் அது கால அளவு அப்படின்னு. இப்ப காளி இருக்காங்களே, காளிக்கு வந்து நம்மளுடைய வந்து அவங்களுடைய ஒரு நாள் வந்து நமக்கு 96,000 வருஷம் அப்படின்றாங்க. காளி தேவியோட அவங்களுடைய பறையில. அப்ப நம்மளோட அவங்களோட ஒரு இரவு வந்து நமக்கு 48,000 வருஷம், அவங்களோட ஒரு பகல் வந்து நமக்கு 48,000 வருஷம். இது உதாரணம். இந்த மாதிரி தேவர்கள் அப்படியே அவங்களுடைய அளவு வந்து அவங்களுடைய சித்திக்கு ஏற்ற மாதிரி அளவு கால அளவு அப்படின்னு போகுது. அவ்வளவு, அதான் சொன்னேன். யாரு எந்த பூத்துல யாரு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது சாமி. நம்மளுக்கு வேற யாரு என்ன இருக்காங்க, நம்ம வேற ஆரம்பத்திலே வந்துட்டீங்க. நானு தியோரி பத்தி பேசிட்டு இருந்தார்ல, அப்பதான் நினைச்சேன் நம்ம வந்து வள்ளலார் இம்மோர்டல் தியோரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமே வெளியாக்கலாம். ஆக்சுவலி வள்ளலார் என்னென்ன தியோரி எல்லாம் கொடுத்திருக்காருன்னு ஒரு லிஸ்டே போட்டு ஒரு புத்தகமே வெளியாக்கலாம். சொல்றேன், சிம்பிளா அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம கொலெக்ட் பண்ணலையே, அவர் சொன்ன தியோரி எல்லாம் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா புத்தகமா பண்ணலையே. அப்ப இம்மோர்டல் தியோரிஸ் ஆஃப் வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே வந்து நான் நினைக்கிறேன் 100கணக்கான 1000கணக்கான தியோரி இருக்கு போல இருக்கு. லிஸ்ட் பண்ணா நீங்க அப்ப செய்யுங்க அந்த வேலைய. அதை செய்யணும். இது ஒரு பக்கம் செய்யலாம் தான், ஆய்வு செஞ்சு செய்யுங்க. இம்மோர்டல் லைஃப் இந்த சென்டருக்கு அது சரியா வரும்யா. சரி சரி, அப்புறம் பாப்போம் அது. சாமி இன்னொன்னு வந்து சாமி, இப்ப நம்ம பிரபஞ்சத்துல பார்த்தோம்னாக்கா நம்ம எப்படியோ ஒரு ஸ்பெக் சின்னதா தான் இருப்போம். சரியா சாமி? பிரபஞ்சத்துக்கும் நம்மதுக்கும் ஒப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு நாள் அவங்களுக்கு எத்தனை நாளா இருக்குன்னு தெரியலையே. எத்தனையோ கோடி வந்து அவங்களுக்கு ஒரு நாளா இருக்கலாம் மேபி. இல்ல சரவணா, இப்ப நமக்கு வந்து நம்ம 100 நாள் வாழ்றோம் அப்படின்ற அந்த கால அளவு இருக்குல்ல, நமக்கு வந்து 100 நாள் ரொம்ப நாள் மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலி 10 நாள் தான். ஒரு 10 வருஷம் வந்து ஒரு நாள் கணக்கு தான் நமக்கு. அந்த அளவு பாத்தீங்கன்னா இப்ப கொசு எடுத்துக்கிட்டாக்க நம்ம என்ன சொல்றோம், கொசு பிறந்துச்சு 7 நாள்ல செத்து போச்சு அப்படின்றோம்ல. ஆனா அதுக்கு வந்து அது முட்டை இட்டு வளர்ந்து லார்வாயி ரத்தம் குடிச்சு அது போய் சுத்தி வர்றதுக்கு வந்து 7 நாள் வந்து அதுக்கு 70 வருஷம் வாழ்ந்த சுகம் கிடைக்கும் அதுக்கு. அதோடைய அந்த பரிமாணம் வந்து 70 வருஷம். கொசு வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி சொல்றீங்க சுகம் கிடைக்குன்ட்டு. இல்ல, அதோடைய பரிமாணம் 4 பேத்துக்கு டெங்கிய பரப்பி விட்டு செத்தாதகடா இவனுக்கு சுகமா போயிருவோம். அதுக்கு வந்து 70 வருஷ வாழ்ந்த அனுபவம் கிடைக்கும். அது மாதிரி நம்ம வந்து 10 நாள் தான் வாழ்றோம்னா 100 நாள் வாழ்ந்த அனுபவம் நமக்கு மேல உள்ளவங்க என்ன பாக்குறேன், என்னடா 10 நாள்ல செத்து போயிட்டானே அப்படின்னு. இப்ப நான் இப்ப சரவணன் என்ன இப்ப தடிக்கா போன மாதிரி இருந்துச்சுல்ல, அவனா எல்கேஜி போன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள வந்து நிக்கிறோம், வாசல்ல வந்து நிக்கிறோம். ஓடி போச்சா 10 நாள் மாதிரி தான் இருக்கு. 100 வருஷம் மாதிரியே தெரியுது. 5 நாள் முடிஞ்சு போச்சா, இன்னொரு 5 நாள் தான் இருக்கு. ஈசல் சாமி, ஈசல் வந்து ஒரு நாள் தானே வாழுது. சரியா, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நல்ல கருத்து தான், நல்ல கருத்து. டாக்டர் எல்லாம் நல்ல கருத்து தான் சொல்றாங்க. என்ன சாமி இல்லைங்க, இந்த கால அளவு எல்லாவற்றிற்கும் ஒன்று. தோற்றம் என்றால் மறைவா, அதன் தோற்றத்திற்கும் அதன் அழிவிற்கும் இடைப்பட்ட ஆண்டுகளே ஆகும். ஓ, காலம்னா சாமி தோன்றுது மறையுது, அதுக்குள்ள எத்தனை வருஷம் இருந்துச்சு அதான் கணக்கா சாமி? நம்ம ஜாதியா டாக்டர் உள்ள இருந்தது. டாக்டர் வந்து அவர் காஞ்சிருக்காரா இல்ல உள்ள நுழையிறாரு? அப்ப பாத்துருக்காருல்ல? பாத்துருக்காரு. நம்ம தெரியாம இருக்கோம் சாமி. இப்ப இனிமே நம்ம கொஞ்சம் பார்த்து பேசுவோம் சாமி. சரி வாங்க, நீங்க வேற என்னத்த எழுதி விட்டுருக்கீங்க வேற தெரியல. தோற்றம் என்றால் மறைவு. என்ன சாமி தோற்றம் என்றால் மறைவுனா ஒன்று புரிய மாட்டேங்குது. தோற்றம் என்றால் மறைவா? தோற்றம் நடந்தால் மறைவுன்னு இருக்கும். சரியா சாமி? அது சொல்ல வரீங்க போல இருக்கு. அதன் தோற்றத்திற்கும் அதன் அழிவிற்கும் இடைப்பட்ட ஆண்டுகளே ஆகும். ஓ, ஒரு பொருள் தோன்றுது அப்புறம் மறைது. உதாரணத்துக்கு சாமி, ஒருத்தர் வந்து பிறக்கிறான், அவன் பிறந்ததுல இருந்து அவன் இறக்குற வரைக்கும் எத்தனை வருஷம் இருந்தான் அதான் கணக்கு. சரியா சாமி?
ஆனால் பழமையானது பழமை அனைத்திற்கும் பழமையானதாயும் புதிய எதிர்க்கும் புதியதாயும் விளங்கும் இறைவனுக்கு காலம் என்பதே கூற முடியாது. இதுதான் சாமி காலம் கடந்த கருத்தனை காண காலம் கருதுவதேன் அப்படின்னு வருமே. அதான் இவ்வாறு காலங்கடந்து ஞானத்தின் முடிவாக உள்ளவனே. இல்லைங்க, ஞானம் எல்லாம் விளங்க வைத்த நாயகனே. எங்க வரைக்கும் முடிச்சுக்கோங்க சாமி? ஞானக்கதிங்களா? காலங்கடந்த கடந்த ஞான கதியே சாதே. அது வரைக்கும் முடிச்சிருக்கிறீங்க. அடுத்து படிங்கம்மா. கதி என்பது நான் படிக்கட்டுமா சார்? இல்ல வேற ஆள் படிங்க. நன்றிம்மா, நீங்க நன்றி. வேற ஆள் படிங்க. படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா. கதி என்பது ஒவ்வொரு ஜீவனும் அடைய வேண்டிய முடிவாகும், பதமாகும். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்றும், சிவலோக பதவி, வைகுந்த பதவி என்றும், இன்றும் பல பல கதிகளை இந்த ஜீவன்கள் இறந்த பிறகு அடைவதாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஜீவர்கள் அந்த பதவிகளை உண்மையிலேயே அடைகின்றார்களா என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்று. யாராயிருந்தாலும் உடலை விட்டு உயிர் பிரியுமானால் செய்த வினைக்கேற்ப அந்த ஜீவனானது மறுபிறவி எடுத்து தீரும் என்றால் எந்த எந்த கதியையும் அடைய சாத்தியமில்லை. ஆனால் இந்த உடம்பில் இருக்கும் போதே இந்த உலகில் வாழும் காலத்திலேயே இறைவனை அடைவதுதான் உண்மை. அப்படி இறைவனை அடைந்து அந்த அருளால் பெறுகின்ற வல்லபமும் நித்திய வாழ்வும் தான் ஜீவன் அடைய வேண்டிய உண்மை கதியாகும். அந்த உண்மை கதியை அளிக்கும் இறைவனே சித் என்பது அறிவு. அந்த ஆண்டவன் அறிவுமயமானவன். அருட்பெருஞ்சோதி என் அம்மையோடு அறிவு ஆனந்தமாம் என்பார் வள்ளலார். அறிவுமயமாய் அறிவே வடிவாய் விளங்குபவனே இறைவன். இல்லைங்க, இது வேற வரைக்கும் போயிட்டீங்க போல இருக்கு. சித்துலாம் வருது இதுல. ஓ, காலமிடம் தான் கதியே, மெய் கதியளிக்கும் கடவுளே சிற்கோலமே. அதான் சமயங்களோ? ஓகே, நில்லுங்க, படிப்போம். இத கதி என்பது ஒவ்வொரு என்ன கதி ஆக போறானோ தெரியலையே அப்படின்னு சாமி. அதான் கதி என்பது ஒவ்வொரு ஜீவனும் அடைய வேண்டிய முடிவு. அதாவது முடிவு என்ன ஆகணும்? இப்ப நம்ம அடைய வேண்டிய முடிவு என்னன்னா கடவுள் ஆகணும். அதான் சாமி முடிவு. பதமாகும். பதமும் சேமா? சாலோகம். சாலோகம்னா கடவுள் உலகத்துல ஒரு இடம். சாமினா கடவுள் அருகையில ஒரு இடம். சார்பம்னா கடவுளோட உருவத்துல ஒரு இடம். சாயுச்சியம்னா பாதத்துல இடம் என்றும், சிவலோக பதவி, வைகுந்த பதவி என்றும் இன்றும் பல பல கதிகளை இந்த ஜீவன்கள் இறந்த பிறகு அடைவதாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். இறந்த பிறகுதான் அடையுது. அதாவது சாமி உயிர் போயிட்டு இந்த பதவி அடையும், சொர்க்கத்துக்கு போவோம் நரகத்துக்கு போன்றாங்களா? அதெல்லாம் சேர்த்து தானே சாமி சொல்றீங்க? உண்மையிலேயே ஜீவர்கள் அந்த பதவிகளை உண்மையிலேயே அடைகின்றார்களா என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஏன் சிந்திக்க வேண்டிய ஒன்றுன்னு முடிச்சுட்டீங்க? யாராயிருந்தாலும் உடலை விட்டு உயிர் பிரியுமானால் செய்த வினைக்கேற்ப அந்த ஜீவனானது மறுபிறவி எடுத்து தீரும் என்றால் எந்த கதியையும் அடைய சாத்தியமில்லை. வல்லரே சொல்வார் சாமி, உயிர் நான் முடிச்சுக்குவேன், அடுத்த பிறப்பு என்ன பிறப்பு கிடைக்கும் தெரியாது, அதனால வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வேற. இல்லைங்க சாமி, ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. என்ன பார்த்தப்ப? ஆனால் அந்த உடம்பில் இருக்கும் போதே இந்த உலகில் வாழும் காலத்திலேயே இறைவனை அடைவதுதான் உண்மை. என்ன எல்லாரும் சிரிச்ச மாதிரி ஜாமா இருக்கீங்க? இந்த உடம்பில் இருக்கும் பொழுதே இந்த உலகில் வாழுங்காலத்திலேயே இறைவனை அடைவதுதான் உண்மை. சாமி, அதாவது இந்த பிறவியிலேயே, சரியா சாமி?
இது வந்து ஒரு பாட்டுக்கு சாமி, அகத்தை கருத்து புறத்து விழுத்ததுல ஆமா, அது இகத்தே பரத்தை பெற்று அவர் சொல்லு சாமி அந்த கடைசி வரிய. இகத்தே பரத்தை மகிழ்ந்தது என்றே எனது 27 வரைக்கும் விட்டு அதில் பெற்றது. இப்படி வேகமா சொன்னா எங்க சாமி எங்களுக்கு புரியும்? நீங்க வேகமா போறீங்க. இல்ல சாமி, இகத்தே பரத்தை பெற்று முதல்ல வாங்க சாமி அந்த பாட்டை. அகத்தே கருத்து புறத்து விடுத்த உள்ள அனைவரையும் ஜகத்தை திருத்தி சமூகத்தை அடைவித்தட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்ததற்கென்றே என இந்த யுகத்தை இனம் வரைக்கும் விட்டு அதில் பெற்றேனே. இகத்தே பரத்தை பெற்றுதான் என்ன அர்த்தம்? இந்த படியிலேயே அப்படி இறைவனை அடைந்து அந்த அருளால் பெறுகின்ற வல்லபமும் நித்திய வாழ்வும் தான் ஜீவன் அடைய வேண்டிய உண்மை கதியாக. சமய இதுதானே வந்து கடவுள் நிலை எறிந்து அம்மையமாதல். சமய முதல்ல சொல்லுங்க. அதே அதே இல்ல முதல்ல இருந்து வாங்க சாமி. 4 புருஷார்த்தங்களா புருஷார்த்தங்களா சாமி அது பேரு? சித்தி, சாகா கல்வி, நிக்கிரகம், அம்மையமாதல். கடைசியா அடைய வேண்டியது கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். இதான் பெரும் பேரு, 4 பேரு. இப்ப ஏம சித்தின்றது இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கமா? இந்திரிய ஒழுக்கம் மட்டும்தான். சாக கல்வி கரண ஒழுக்கம். சாக கல்வி கரண ஒழுக்கம். இந்திரிய நிக்கிறகம்ன்றது வந்து ஆசை விடுறதா? ஜீவ ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம். அம்மையமாதல் ஆன்ம ஒழுக்கம். நித்திய வாழ்வுதான் ஜீவன் அடைய வேண்டிய உண்மைதாகும். அந்த உண்மை கதியை அளிக்கும் இறைவனே சித் என்பது அறிவு. தம்பி அதுதான் வந்து சிற்சபைன்னு வருது. சித்து சபை தான் சிற்சபையா? என்னையா அது? நான் என்ன சொன்னேன் வழங்குச்சா சாமி? நெட்டு போயிட்டு இல்ல அப்ப அதுல ஸ்கிரீன் அப்படியே இருக்குங்க. நெட்டை மாத்திட்டு வாங்க சாமி. இப்ப நீங்க போயிட்டு மாத்திட்டு வாங்க. இப்ப சார் ஐயா சொன்னதுல எழுதியிருக்கேன் அந்த இந்த யுகத்தை திரேதா யுகம், கிரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் இவற்றின் கால அளவு சேர்ந்தது கற்பம். சொல்லுங்க முதல்ல இருந்து வாங்க. என்ன யுகம்? திரேதா யுகம். இது கிரேதா ஃபர்ஸ்ட். கிரேதா யுகம், அப்புறம் அதுக்கடுத்து திரேதா யுகம், அடுத்து துவாபர யுகம், அதுக்கடுத்து கலியுகம். சரி நம்ம இப்ப என்ன யுகத்துல இருக்கு அது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கலியுகம் தான் முடிஞ்சிச்சுட்டாங்க சாமி. களி முத்திருச்சு போல இருக்கு. ஐயா சொன்னார் களி முடிஞ்சு வச்சுட்டார். களி முத்திருச்சா? முடிஞ்சிருச்சா முத்திருச்சா சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு. இப்ப கலியுகத்துலன்றீங்க நம்ம. புராணம் அப்படிதான் சொல்லுது. புராணம் சொல்லிட்டு போகுது. வல்லார் என்ன சொன்னாரு அது சொல்லுங்க. இப்ப எதுவுமே கிடையாது இப்போ காலி. அதான் கண்டமேனிக்கு இருக்கீங்களா? கலியுகம் முடிஞ்சு வச்சு இப்ப வேற எதுவும் கிடையாது. சரி ஃப்ரீயான யுகம் விட்டுருங்க. கேப் யுகம். இந்த யுகத்துக்கு அந்த யுகத்துக்குள்ள கேப் போல இருக்கு. சரி அந்த ஆண்டவன் அறிவுமயமானவன் அருட்பெருஞ்சோதியின் அம்மையோடு அறிவானந்தமாம் என்பார். சரி சாமி. அப்படியே அறிவு சொல்றாரு ஐயா. அதான் அறிவுமயமாய் அறிவே விடவாய் விளங்குபவனே இறைவன். சாமி இந்த சித் சபை அப்படின்றது வந்து சாமி அறிவு அது வந்து சித்து சபை தானே சாமி? சித் சபை தானே? அதே இரு வந்திருக்கங்க. சிற்றம்பலம் திருச்சிற்றம். அதனால அது பேரு சிற் சபைன்னு போட்டாங்களா? பலம்னாக்கா சிற்றம், பலம் அம்பலம்னாக்கா இடம் சாமி. சரியா? அம்பலம் சபை. சபை அப்ப சிற் சபை அப்படின்னு சிற்றம்பலத்தை சிற் சபைன்னு வந்திருக்கு. இதுதான் கதையா? அவ்வளவுதான். சாமி இங்க பாருங்க ரொம்ப நாளா என்ன நினைச்சிருமா சிற்ன சின்ன சபை அப்படின்னு சிற்றின்பம் சிற்றுண்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் அப்படியே சின்ன சபை அப்புறம் நடுவுல கொஞ்சம் பெருசு அப்புறம் ஞான சபை அப்படின்னு நினைச்சிருக்கேன் சாமி. ஓகே வெரி குட். என்ன வெரி குட்? இவர்னால ஏமாத்திட்டேன்.
சிற்றவைனா அறிவு. சரியா சாமி? அதனால தீம்பண்ணில் அதுலேயும் போறமே பெரிய ஆள் தான். பொற்சபை பொன்னமரம் பொற்சபை. பொன்னமரம் பொற்சபை. படிங்கம்மா, கொஞ்சம் படிங்க. அடுத்து இந்த பேராகிராஃப் வரைக்கும் படிங்க. ஜீவகுணம் 8 என்றும் சிவகுணம் 8 என்றும் உரைநடையில் வள்ளல் பெருமான் அறிவிக்கின்றார். சிவகுணம் தன்வயத்தானதல், தன்வயத்தனாதல், தூய உடம்பின் நாதல், இயற்கை உணர்வின் நாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், பேர் அருளுடைமை, முடிவில்லா ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை, இந்த 8 குணங்களாகவே விளங்குகின்ற இறைவனே. இல்லங்க, இது ஏன் திருப்பி வருதுங்க? எங்க சாமி குணங்கள்? பாடுவாங்க. கோலமே குணமே உட்குறியே. குணமே. சரியா சாமி? ஆமா, குணமே. சரி, இறைவன் குணத்தை பார்த்தா நம்ம குணத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்ல இது தேவை இல்லையா? செய்யும். முதல்ல என்னது? தன் வயத்தனாதலா? நம்ம என்னமோ நல்லா போட்டிருக்கு. ஆனா இங்க பாருங்க, தூய உடம்பில நம்ம வந்து துக்க தேகி முடிச்சிருப்பாங்க. துக்க தேகி எல்லாம் துக்கம், அவனுக்கு பசி தாகம் எல்லாம் இருக்கு. தூய உடம்புனா சுத்ததேகம் தானே சாமி? ஆமா. சுத்ததேகனாக்கா மழை ஜலம் எல்லாம் இல்ல, பசி இல்ல. என்னுடைய இந்த 8 குணங்களாகவே விளங்குகின்ற இறைவனே. குறி படிக்குமா? குறி என்பது லட்சியமானால் ஒவ்வொரு ஜீவனும் அடைய வேண்டுவது இறைவனையே ஆகும். அதே நேரத்தில் அவனை புறத்தே அடைய முடியாது, அகத்தேதான் அடைய முடியும். அதனால்தான் உட்குறியே என்றார். குணமே உட்குறியே, அகத்துலதான் அடைய முடியுமா? குறி என்பது லட்சியமானால் ஒவ்வொரு ஜீவனும் அடைய வேண்டியது இறைவனையே. அதாவது கடவுள் நிலை எறிந்து அமையமாதலாசமே. அதே நேரத்தில் அவனை புறத்தே அடைய முடியாது. இது வந்து என்ன சாமி? பொது உணர்வுணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றாவா? அகத்தேதான் அடைய முடியும். சாமி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? தனு கருணாதிகள் தான் கடந்து தனு கருணாதிகள் தான் கடந்து அறியுமோர் அனுபவமாகி அற்பெருஞ்சோதி. தனு கருணாதிகளை கடந்து அறியுகின்ற அருட்பெருஞ்சோதி. அதாவது கடங்களையும் கடந்து. ஆமா சாமி, அதுதான் உள்கடன் சொல்லி கடவுள் ஆயிடுச்சான். அதான் கடவுள் கடந்து உள்ள பாக்குறோம். எல்லாம் கடந்து உள்ள பாக்குறோம். அதான் கடவுள் கடந்து. அதாவது கரணங்களையும் இந்திரியங்களையும் தனுகரணாதிகள் தாம் கடந்து உள்ள பாக்குறோம். அதான் உள்ள பாக்குறோம். அதுதான் கடவுளா? அதான் கடவுள். உள்ள பாக்குறது தான் கடவுள். அப்ப கடந்து உள்ள போனோம். எதை? இந்திரியங்களை காரணங்களையும். அவங்கதான் சாமி இந்த தடைகளை போட்டு வச்சிருக்கீங்க. நம்ம உள்ளுக்கு போகும்போது இழுத்து கொண்டு வந்து வெளியே போட்டு விட்டு போயிறாங்க சாமி. உள்ள போயிட்டு இருக்கோம், இழுத்து கொண்டு வந்து வெளியே போட்டு இத பாருன்றாங்க. நன்றிமா. படிக்கிறீங்களா? படிங்க. அறிவு மயமாகவும் கல்யாண குணங்கள் அனைத்துமாயும் உள்ளே அடைய வேண்டிய லட்சியமாயும் விளங்குகின்ற கடவுள். இல்லங்க, அறிவு கல்யாண குணங்கள் அது என்ன சாமி? கல்யாணம்னு எனக்கு தெரிஞ்சது ஒரே கல்யாணம் தான் சாமி. நான் அது நினைச்சேன். சுபகுணம். சுபமுகூர்த்தம் தானே? அதான் கல்யாணம்னாக்கா சுபம். ஒரு இந்த ஒரு பாடல் கூட பாடி ஐயா சவரம் பண்ணணும், கல்யாணம் மனம் புரியுது.
அப்படின்னு சொன்னாங்க. கல்யாண குணங்கள் அனைத்தினையும் உள்ளே அடைய வேண்டியது லட்சியமாயும் விளங்குகின்ற. என்ன சாமி சொல்றீங்க? அறிவு மயமா இருக்கிறான் அவன். அது கல்யாண குணங்களா இருக்காங்க, குணக்குன்றா இருக்கான். சரி, ஓகே. உள்ள அடைய வேண்டிய லட்சம் இருக்காங்க. ஓ, நம்ம அடைய வேண்டிய லட்சியம் வந்து இதுதான். அதுதான் வந்து சாமி கருணையும் சிவம் தான் பொருள் அப்படின்னாங்கள. அப்ப நம்ம அடைய வேண்டிய பொருள் வந்து இதுதான். அதை விட்டு உலகத்துல இதை வாங்குறது அதை வாங்குறது, வாங்கி வாங்கியே அது காசு கட்டி கட்டியே கடைசியில செத்து போயிரு. ஆமா, லைஃப் அப்படியே பழா போகுது. வாழா போகுது. ஆமா சார். அப்ப என்ன சாமி, அங்கங்க அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்க வேண்டியதான் போல இருக்கு. அது இப்போ யோசனை பண்ணேன். ஐயா காலத்துல வந்து உட்காந்தா சாப்பாடு போட்டாங்க. ஐயா காலத்துல போனாலும் சோறு போட்டாங்க, யாருனாலும் போட்டாங்க. ஐயா விட்டு வெளியே போனாரு. ரெட்டியார் வந்து கறி உள்ள ஆளை வச்சு சோறை போட்டாரு, போட்டாரு. தம்பி தெளிவா சொல்லுங்க, ஸ்கிரீன் பார்த்து பேசுங்க தம்பி, புரிய மாட்டேங்குது. யாரு? ரெட்டியாரா? வெங்கட் ரெட்டியார். மகேந்திர ரெட்டியார் வந்து வெங்கட ரெட்டியார் சார். வேங்கட ரெட்டியார் என்ன போட்டாரு? இந்த ஆய்ச்சல் வந்து தமிழ்ல தங்க வச்சு ஒரு அம்மா வேலைக்கு வச்சு சாப்பாடுலாம் போட்டு பஸ்ஸை பார்த்துனாரு. அந்த வீடு தான் சாமி விளக்கு எரிச்சு, தண்ணியில விளக்கு எரிச்ச வீடு அதானே? அதேதான். ஓகே. இப்ப நம்ம போனோம்னா நான் போட்டு வச்சுங்க, நாம போனோம்னாக்கா எவன் சோறு போடுவான்? எவனும் போட மாட்டான். ஒரு 4 நாளைக்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் இவன் கிளம்ப மாட்டானே. நான் ஒரு நாளும் போட மாட்டேன். அப்படியா சாமி? சத்திரம் இதுக்கு போயிருந்தேன் சாமி. நேரம் எதுக்கு போயிட வேண்டியதான்? தர்மபுரிக்கு அங்க போயிருங்க. ஐயோ, அங்க ஒரு தெரியுமா உங்களுக்கு? 3 நாள் தான் வச்சிருப்போம். 3 நாள் தான் அங்கேயே தங்கிடணும் நீங்க. அவ்வளவு சரியா நடக்குது. சரி, பத்தி பேசணும். சரி விடுங்க, படிங்கம்மா அனைத்தையும். அவை அனைத்தினையும் தான் கடந்து அப்பால் நின்று அவற்றை அவனை அடையும் ஜீவர்கட்கு அளிக்கும் குருவாய் விளங்குகின்றான். இந்த கருத்தை சத்குரு மணிமாலையில் எந்நிலை இது, உரு நிலை இது, இரு நிலைகளும் ஒரு நிலை என அறிவாய் என்று விளங்குகின்றார். இல்லைங்க, எங்க வந்துட்டீங்க சாமி? குணக்குறிகள் கடந்து நின்ற குருவே, அவை அனைத்தையும் தான் கடந்து அப்பால் நின்ற அவற்றை அவனையும் அடையும் ஜீவர்களுக்கு அளிக்கும் குருவாய் விளங்குகின்றான். புரியல சாமி. அவை அனைத்தையும் தான் கடந்து அப்பால் நின்ற என்னது? அவன் கடந்த முதல்ல அவன் கடந்துட்டானா இல்ல அவன் கடந்துதான் நிக்கிறானா இயற்கையாவே? அவன் கடந்து அதான் கடந்து நிக்கிறான் சார். அதான் நாம ஜீவன் அடையா பாருங்க, அவன் அடைய ஜீவன் இல்லையா, அவன் குருவா கொடுத்து எதிர்க்கிறாரு. அதாவது சாமி, அவன் வந்து கடந்து நிக்கிறான், அவன் தான் சொல்லி கொடுக்குறானா இப்படி வாங்கப்பா இப்படி வாங்கப்பான்ட்டு. இப்ப வரல இருக்கு கொடுத்த மாதிரியா? ஆமா 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 ஆமா, அவன் தான் சொல்றான். ஓ, இந்த கருத்தை சத்குரு மணிமாலையில் எந்நிலை இது, ஒரு நிலை இது, இரு நிலைகளும் ஒரு நிலை என அறிவாய் என்று விளக்குகின்றார். என் நிலை இது, என் நிலை இது, நீ அந்நிலை இது, நீ அண்ணன் இதுதான். நீ உருவது நீ பெற வேண்டிய நிலையும் இதுதான். ஆமா, ரெண்டும் ஒரே இல்லை. ஓ, அதாவது இப்ப நீ வந்து வேற லெவல்ல இருக்க, நான் வந்து இந்த லெவல்ல இருக்கேன். சரியா சார்? என் நிலை 10 வச்சுக்கேன். என் நிலை 10 வச்சு, என் நிலை 10. நீங்க 10வது நிலையில இருக்கீங்க சாமி. ஆமா, நீ அடைய நிலையும் 10, நான் அடைய வேண்டிய நிலையும் 10. அடைஞ்சிட்டியானா 2 நிலை ஒண்ணு ஒரே நிலை தானே? நான் வந்து 1வது நிலையில இருக்கேன் சாமி. இப்ப நீங்க வந்து 10வதுல இருக்கீங்க. சரியா? நீ அடைய வேண்டியது 10 இல்லையா? அடைய வந்து 10 அடைஞ்சிட்டுனாக்கா நம்ம 2 பேர் நிலையும் ஒன்னாயிரும், முடிச்சுக்க. அப்ப நானும் 10 நீங்களும் 10. ஆமா, அதுக்கு இன்னும் 63 வருஷம் போகணுமே. வருஷம் கணக்கா இருக்கு, டைம் மனம் தான் கணக்கு.
இதுல வச்சு மனம் தான் கிடக்கு. மனமா? ஆமா, ஒரே நாள்ல வந்துடலாம். ஒரு சனத்தில் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலான்றீங்களா? ஆமா ஆமா, உண்மை. டக்குன்னு கிளிக் ஆயிருமோ சாமி? திடீர்னு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருமோ? ஆமா சார், உண்மை அது. போயிட்டு உண்மையா சொல்றேன். இறைவன் வந்து என்னிலை இது அப்படின்னு சொல்லிட்டு பெருமான்கிட்ட சொல்றாரு. ஒரு நிலை. ஆமா, நீ என்னதான் இது ஆண்டவன் சொல்லலாம் விளையாட்டு, என்னதான் இது நீ அடைய நிலை அதுதான். அடைஞ்ச 2 பேரும் ஒரே நிலை தான் அப்படிதான். ஓகே ஓகே. இது வந்து இன்னொரு பாட்டுக்கு சாமி, நான் அவரோ அவர் நானோ அறிந்திலன் வருமே சாமி. நான் அவரா இல்ல அவர் நானா அது தெரியல, கலந்துட்டோம், ஒன்றானோமா சாமி? ஒன்றானோம். தியானம் படிக்குமா அடுத்து? தியானம், தவம் முதலிய அகப்பணியில் மனதை ஒடுக்கி சாதனை புரிவோர் அன்பர் ஆவர். அந்த அன்பர்கள் ஜீவகாருண்யமே வடிவாய் இருப்பதால் எந்த தவறும் மனதாலும் செய்யாத ஒழுக்கமுடையவராய் இருப்பர். அந்த நல்லொழுக்கமாக விளங்குபவனே மால் என்பது மாயை. மாலா எங்க மாலு? மனத்தீர். மால்னா திருமால் இருக்கு பார்த்தோம். சரி, அது மால் என்பது மாயை, அது ஆசை. அந்த மாயை இன்னதென்று அறியாது அதை வென்று நின்ற மனம் எதுவோ அந்த மனம் உடைய ஞானிகள் அனுபவத்தில் காணுகின்ற செம்பொருளாய் விளங்குபவனே தேவர்கள் என்பவர்கள் தயவுடையவர்களே ஆவர். இல்லைங்க, இங்க தியானம், தவம் முதலிய அகப்பணியில் மனதை ஒடுக்கி சாதனை புரிவோர் இதான் சாதனமா சாமி? செய்ய வேண்டிய சாதனன்றது இதுதானா? ஆமா 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 ஆமா. சரி, தியானம் சொல்றீங்க எப்படி? ஏற்கனவே சொன்னீங்க தியானத்துல மன வளர்ச்சியும்பா என்ன ஒண்ணு நினைக்கணும் நீங்க. இப்ப தியானம் தவன்றீங்க. இங்க தியானம் சொன்னது தான் தான் சொல்லணும், யாரும் சொல்லக்கூடாது. பெரிய வார்த்தை தியானம் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் சொல்றது இல்லை, தியானம் சொல்லுவேன். தியானம்னா பொதுவா அதாவது வழக்குல இருக்கிற மொழிய சொல்றீங்க, அதாவது புரியும். ஆமா ஆமா. தாவும் போட்டு வச்சிருக்கீங்க. அவன் மறைக்க முடியாது, அதையும் சேர்த்து சொல்லிதான் ஆகணுமா? மனதை ஒடுக்கி சாதனை புரிவோர் அன்பர். அதாவது இது வந்து சமயம் அன்பர் எல்லாம் முன்ன என்பது என்னவென்றில் பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைதும் என்று விடாது பரிவோரை குறித்தது. அப்ப சிவானந்தம்னா என்ன சாமி? கடவுள் நிலையறிந்து அம்மையமாதலா? ஆமா ஆமா ஆமா. அதாவது இறைவன் என்ன இன்பத்தை இருக்கிறானோ அந்த இன்பத்தை நம்ம அடைவது. அதுதான் என் நிலை இது, உன் நிலை இது அப்படின்னு சொன்னாரு. அதான் நான் வந்து இன்பமா இருக்கேன், நீ வந்து துன்பமா தான் இருக்க. நீ அடைஞ்சிட்டா நம்ம 2 பேரும் இன்பமா இருப்போம். எப்படி? ஒரு 4 நாளா ஒரு குழம்பு இருக்கு, சொன்னீங்க குழம்பு இல்லைங்க இப்ப சொல்லாதீங்க, ஏற்கனவே நான் குழம்புதான் கிடக்குறேன். இல்லைங்க இப்ப ஒண்ணு சொல்லிவிடாதீங்க, இருக்கிறது கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்குது. சரி, ஜீவகாருண்யமே வடிவாய் இருப்பதால் எந்த தவறும் மனதாலும் செய்யாத ஒழுக்கமுடைய. ஜீவகாருண்யம் இருந்துச்சுன்னா தவறு செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது, பொய் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களால துன்பம் வரும்னு பார்ப்போம். சரி, அந்த நல்ல ஒழுக்கமாக விளங்குபவனே யாரு? அப்ப அந்த ஒழுக்கெல்லாம் அவனுடைய சாமி? ஆமா, எல்லாம் வந்து எதெல்லாம் நல்ல ஒழுக்கமா இருக்குதோ அவனுடையோ? ஆமா, மால் இருக்கு. இல்லைங்க டாக்டர் சொல்லுங்க சாரா. segala kebaikan datang daripada dan segala keburukan datang daripada saya. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாயா, அதே தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, எல்லா நன்மையும் இறைவனுடையது, எல்லா தீமையிலும் என்னிடம் இருந்து வந்தது, அதனால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வைங்க.
எதுவும் அந்த சாமி புரிஞ்சா என்ன பேசிட்டு இருந்தே மலாய மொழியில சாமி ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க இது. எங்க சாமி நட்டு போச்சா? அப்ப போகுது, இப்ப போகுது. மலாய மொழியில சாமி மலாய்க்காரங்க வந்து ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கடைசியில முடிவுரை சொல்லும் போது சொல்லுவாங்க. எங்க உண்டியா அங்கே உண்டா? முஸ்லிம் போல சொல்லுவாங்க. அதாவது எல்லா நன்மைகளும் இல்ல, இறைவனிடம். இங்க எல்லா புகழும் இறைவனுக்கு. அது எல்லா புகழும் சொல்றாங்க சாமி. இவங்க சேர்த்து எல்லா குறைகளும் ஏன்ட்டு இருந்து வச்சு சொல்லுவாங்க தெளிவா. அதாங்க இங்க எல்லாம் இங்க வந்து எல்லா இறைவனுக்கு. ஓ அப்படின்னு சொல்லுவாங்களா? சரி, ஓகே. மால் என்பது மாயை, அது ஆசை. அந்த மாயை இன்னதென்று அறியாது அதை வென்று நின்ற மனம் எதுவோ அந்த மனம் உடைய ஞானிகள் அனுபவத்தில் கண்ட காணுகின்ற செம்பொருளாய் விளங்குபவனே தேவர்கள் என்பவர்கள் தயவுடையவர்களே ஆவர். தேவர்கள் தயவுடையவர். சரி சாமி, எவன் தயவா இருக்கானா அவன் தான் தேவனா? ஓ, இது வந்து வல்லர் தெய்வத்துக்கு 4 கை இருக்குதுனாக்கா தயவு குறித்து அல்லது 4 கைனாக்கா 2 கை பத்தல. வாரி கொடுக்கறதுக்கு வாரி கொடுக்கறதுக்கு 4 கையை வச்சிருக்காங்க. ஆமா, நிறைய கை. ஒரு ஆயுதம் தரப்படுது. ஆயுதத்தை கொடுத்து அதுல கொலை பண்ண வச்சுட்டாங்க. ஓ, கை சும்மா இருக்கேன்ட்டு ஆயுதத்தை கையில கொடுத்துட்டானுங்களோ? வரிஞ்சான்னு நினைக்கிறேன் சாமி. சரி, படிச்சு முடிச்சிருங்கம்மா, முடிய போச்சு. ஜீவகாருண்யம் உடையவர்கள் அவர்களே. அவர்களின் தயவு மிகுதியை காட்டுவதற்கே அவர்களுக்கு 4 கைகள் இருப்பதாக எழுதப்பட்டது என்கிறார். அவ்வாறு தயவு மிகுதியாய் உள்ளவர்களுக்கு அருட்பதம் அளிக்கும் கடவுளே. அருட்பதம்னா என்ன சாமி? அருட்பதவியா? பதம் அருளை கொடுக்குறாங்க. அருள் எல்லாம் ஆகும் மீது உண்மை. அருள் கிடைச்சுன்னு எல்லாம் முடியும். சரி சாமி, சம்மரியை கொடுங்க. சாமி. ஞானம் எல்லாம் இந்த உலகமே அவன் தான். சரி, உலகத்தெல்லாம் விளங்க வச்சான் பாரு, படைச்சான்ல. படைச்ச தலைவனும் அவன் தான். அவன் தான் நாயகன். ஆமா, அவன் தான் நாயகன். யுகங்கள்லாம் கற்பான் 4 யுகம்லாம் இருக்கு இல்லையா? இந்த காலமெல்லாம் கடந்தான் அவன் தான். சரி, காலமும் வந்தா இருக்கிறான், காலத்து கடந்தவனும் அவன் தான் இருக்கிறான். காலமும் அவனதான் இருக்கிறான், காலம் கடந்தும் அவன் தான் இருக்கிறான். சரி, அவன் இருக்கிறான். அவன் ஞானத்தை கதியா அவன் தான் இருக்கிறான். நானே யாருதான் கதி. ஞானக்கதினா சும்மா சொல்லுங்க சாமி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு முதல்ல. அறிவு சார், அறிவு வந்து அவனா இருக்கிறான். சரி, ஓகே. அதே மாதிரி மெய் கதியா இருந்து கடவுள் தான். உண்மையா கதியா இருந்து அவன் தான். மெய் நிலையை அடையிறதா சாமி? கடவுள் நிலையிலிருந்து அமைய ஆமா. மையம் மேய்க்கப்பட்டாருன்னா சால பொய்க்குது, அதெல்லாம் விட்டாரு. இல்லைங்க, ஏன் மெய்கதின்னு போட்டாருனாக்கா சாலோகம், சாமீபம், சாயுச்சியம் அதெல்லாம் பொய். மெய்கதி வந்து என்ன சாமி? கடவுள் நிலைய இருந்து கடவுளாவே மாறுதா? அதான் மெய்கதியா? அதான் மெய்கதி. கடவுள் உலகத்துல ஒரு இடம், கடவுளோட உருவத்துல ஒரு இடம், இடம் கிடையாது. அதான் பொய். நினைக்கிறேன் சாமி, இப்படி இடம்லாம் இருக்கு, இதெல்லாம் அடையறதுக்கு இதெல்லாம் பண்ணணும், காசை கொடுங்கப்பான்னு காசை வசூல் பண்ணிட்டு இருக்கீங்களோ? காசு மாத்திரம் இல்லைங்க, எல்லாம் ஏமாத்து. அப்படியே பெரிய மாதிரி சொர்க்கத்துக்கு உங்களுக்கு அனுப்பி விடுறேன் வாங்க அப்படின்ட்டா. என்ன சாமி? அறிவுமயமா இருக்கலாம். அறிவுமயம் சிற்கோலமேனா அறிவுமயமா இருக்கான். குணமேயுட்குரியே கல்யாண குணம் வந்துதான் உள்ளாடை. சரி சாமி, குணக்குறிகள் கடந்து நின்ற குருவே சொல்லுங்க.
குணம் 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 வந்து அவனுடைய குணம். அந்த குணம்லாம் கடந்து நிக்கிறானா? ஆமா, அவனுக்கு குறி ஒன்றும் கிடையாது. பின்ன எய்மு அதெல்லாம் கிடையாது. அவன் எல்லாம் சொல்ற கூட வந்தான். அன்பெல்லாம் சிலவா இருக்கவங்க மால் அறியானா மயக்கம் அறியாத மனசில் கண்ட செம்பொருள். யார் மனசில் ஒழுக்க சீரம்னா ஒழுக்கமாக இருக்கிறவங்க, மால் அறினா மாய இல்லாதவங்க, அவன் மனசை கண்ட செம்பொருளாக இறைவன் இருக்கிறான். தேவனா வழக்கு வழங்கக்கூடிய தேவனா இருக்கிறான். ஓகே சாமி, அடுத்த நெட்டு போறதுக்குள்ள முடிச்சுக்குவோம் சாமி. அடுத்து போச்சுனாக்கா அவ்வளவுதான். கொஞ்சமாச்சும் இப்போ கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துச்சு, இப்போ கொஞ்ச நேரத்தில் வெளியாயிட்டீங்க ஃபுல்லா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்கியா? கேளுப்பா. பரசிவம்னு என்ன இருக்குங்க? சிவம்னா சிவம் தெரியும் இல்லையா? பரம்னா மேலானது, எதுக்கு மேலான சிவம். பரமாகாச சொரூபர் பாரிய சாமி, மேலான வெளி. ஆமா ஆமா ஆமா. சிவம்னா வந்து மலம் இல்லாததா? ஆமா. முடிச்சாப்பா? ஓகே சாமி முடிச்சுங்க சாமி. ஓகே. இது பாருங்க, நான் வந்து பேரா எழுதியிருந்தேன். நம்ம புதுசு போட ஒவ்வொருத்தரும் அடிப்பாங்க போறது, அப்படியே போகுது. நான் நினைக்கிறேன் சாமி, அந்த பேரெல்லாம் நீங்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் பண்ண சொல்லிட்டு அதை ப்ரூஃப் பார்த்துட்டு திருப்பி போடுங்க, அதை எடிட் பண்ணி தான் போடணும். இப்ப சரி பட்டேல் சாமி, நீங்க அவங்க சிக்னல் கொடுக்குற பட்டே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாச வள்ளலார் திருலே ஜபம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவும். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி. வணக்கம் வணக்கம். சாமி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. எந்த ஒரு கண்டுபிடிப்பா இருந்தாலும் ஐரோப்பியர்கள் இல்ல அமெரிக்கர்கள் கண்டுபிடிச்சாதான் அது கண்டுபிடிப்பான். தமிழை கண்டுபிடிச்சா அது கண்டுபிடிப்பாரு. தமிழெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாம அசால்ட்டா கேக்கு சாமி. புரியுதா? ஏதாவது வெள்ளக்கார கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிப்பு, தமிழை கண்டுபிடிச்சா இல்ல. இல்ல. ஆனா தமிழ் வந்து சும்மா கட்டே உதாரணத்துக்கு அதை எழுதி வச்சிருக்கீங்க. போகத்தை அடிப்படையா கண்டது, அதனால வந்து சயின்டிபிக்கா தான் போவாங்க. நம்ம இந்தியா இந்த இது சார்ந்தது எல்லாம் வந்து ஆன்மீகத்தை சார்ந்தது, அதனால பிரமிப்பா இருக்கும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா சிறுதா தெரியும். அதெல்லாம் உணர்றதே காலம் கடந்து தான் உணர்வாங்க. அதுவே கூட அதை பத்தி உணர்றது கூட ரொம்ப ரொம்ப லேட்டா தான் உணர்வாங்க. அப்ப கூட ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ண மாட்டாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. அதனாலதான் நீங்க சொன்னீங்களா ஐன்ஸ்டீன் தியரி எல்லாமே தோத்து போறதுக்கு காரணம் அவங்க இன்னும் ஜீரோல தான் இருக்காங்க, இன்னும் கடந்தே வரல. ஆல்ரெடி எங்கேயோ இருக்காரு. நன்றி நன்றி. ஓகே சார் சாமி.